ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் டெக் தமிழ் கேர்ள் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ 50,000 to 1 lakh ரேஞ்சில் இருக்க மொபைல் ஃபோன்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அபவ் 50,000 நம்ம மொபைல் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னா OnePlus 12. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, 6.7 inch அமோல் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க, and 120 Hz refresh rate, 1440 resolution, 4500 nits peak bit brightness. ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா மெயின் சென்சரை 50 MP கொடுத்துருக்காங்க, அல்ட்ரா வைட் வந்து 50 MP, அண்ட் டெலிஃபோட்டோ வந்து 64 MP அண்ட் 32 MP வந்து ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் OS பார்த்தீங்கன்னா Android 14 வித் ஆக்சிஜன் OS 14 வந்திருக்கு. பேட்டரி வந்து 5000 mAh பேட்டரி அண்ட் 100 watts ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் வந்திருக்கு. ஸோ இதோட மெயின் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதில் ஸ்மூத்தாகவும் யூஸ் பண்ணலாம், அண்ட் மல்டி டாஸ்கிங்கும் இதில் வந்து நீங்கள் பண்ணலாம், விச் இஸ் குட் ஃபார் கேமிங். அண்ட் லோ லைட் கேமராலையும் இதில் வந்து கேமரா ரொம்பவே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ட்ராபேக் என்னென்னா, ஸோ OnePlusோட சாஃப்ட்வேர் அப்டேட்டில் வந்து ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா, ஸோ 50,000 to 1 lakh இருக்கிற ரேஞ்சில் இருக்க மொபைல் வந்து என்னென்னா, ஸோ iPhone 15 and 15 Plus நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் நான் 16 Plus நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணல அப்படின்னா, நான் அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த 15 and 15 Plus ஃபோனில் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து A16 பயோனிக் சிப்பில் ப்ராசஸர் வந்திருக்கு, அண்ட் டைனமிக் ஐலாண்ட் டிஸ்பிளேல வந்திருக்கு. ஸோ இதில் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா, இதில் பிரைட்னஸில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி கேமராஸ்லேயும் வந்து மெயின் சென்சார் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால என்ன இருக்குன்னா, லோ லைட்லேயும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, அண்ட் பேட்டரியும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதோட OS பார்த்தீங்கன்னா iOS 17 வந்திருக்கு. ஸோ இதில் என்ன ட்ராபேக்னு வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லிமிட்டட் கஸ்டமைசேஷன் விச் இஸ் கம்பேர்ட் டு ஆண்ட்ராய்ட், அண்ட் ஆல்சோ இது வந்து ரொம்ப ஹையர் ப்ரைஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, நான் இதிலே பெஸ்ட்டு ஃபோன் நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னா, சாம்சங் Galaxy S24 அல்ட்ரா மொபைல் தான். ஸோ இது வந்து என்ன ப்ராசஸர்னா, ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 ப்ராசஸரில் வந்திருக்கு, அண்ட் டைனமிக் அமோல்டு 2x டிஸ்பிளேல வந்திருக்கு, அண்ட் 120 Hz அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட்டில் வந்திருக்கு, அண்ட் 1440 ரெசல்யூஷன்லையும் வந்திருக்கு. ஸோ இதோட கேமரா பார்த்தீங்கன்னா மெயின் சென்சாரே 200 MP கொடுத்துருக்காங்க, பிகாஸ் கேமரா குவாலிட்டிலாம் ரொம்பவே அட்வான்ஸ் லெவலில் இருக்குது. ஸோ AI ஃபீச்சரும் இதில் இருக்குது. ஸோ 12 MP அல்ட்ரா வைட் அண்ட் 10 MP டெலிஃபோட்டோ which is of 3x zoom, and 10 MP periscope telephoto which is of 10x zoom. ஸோ இதில் பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரியில் வருது, அண்ட் 45 watts ஃபாஸ்ட் சார்ஜிங், அண்ட் OS பார்த்தீங்கன்னா Android 14 with 1 UI 6 வருது. ஸோ ஓவரால் பார்த்தோன்னா இந்த ஃபியூச்சர் எல்லா ஃபியூச்சருமே ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதில் ஒரே ஒரு ட்ராபேக் இந்த மாதிரி என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னா, ஃபோன் வந்து வெயிட்டாக இருக்குது, கைக்கு அடக்கமாக இல்லை, கொஞ்சம் பெருசாக இருக்குது, அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த மொபைலில் டாப் டு பாட்டம் எல்லா ஃபியூச்சருமே ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ் ஃபார் யூ கைஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் மொபைல் பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.